மாசமானதும் அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அவங்க லவர் கிட்ட காட்டுறதுக்கு போறா. அவனும் பார்த்துட்டு, என்ன இது இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க, நீ தானே கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், இப்ப குழந்தை தங்கிடுச்சு என்ன பண்றது, இதை நம்ம கழிச்சிடலாம், இது நான் ஃபாரின் போறேன் அப்படின்னும் அவனும் ஒரு அடி அடிச்சுட்டு, நீ இந்த குழந்தைய பார்க்கவே தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னவும் அடிச்சுட்டு, இதுக்கு நீ ஏன் சூசைட் அட்டன் பண்ற, இதுக்கு சூசைட் அட்டன் பண்ணா எல்லாமே இதுக்கான தீர்வு கிடைச்சிருமா, இது எவ்வளவு பெரிய தப்பு, நீ இறந்துட்டா என்ன யார் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு, நான் அபார்ஷன் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு, அபார்ஷன் எல்லாம் பண்ணா கொன்றுவேன், நீ பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நீ தான் அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவளும் காலேஜ் போறதுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த லவர் வந்து பின்னாடியே வரான். வந்துட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், அந்த குழந்தைக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய லைஃப் இருக்கு, அதனால இப்போதைக்கு அந்த மருந்து குடிச்சு அந்த குழந்தைய அழிச்சிட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் சரின்ட்டு மருந்தை வாங்கி குடிக்கிறதுக்கு போறா. குடிக்கிறதுக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்து, இல்ல இந்த குழந்தைய நான் அழிக்க மாட்டேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் இப்ப ஃபாரின் போறேன், என்னாலலாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறான். அது தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கோவம் வந்து அடிச்சிடான். நீ எப்படியோ போ, எனக்கெல்லாம் தெரியாது, இந்த குழந்தைய நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்குள்ள அவளும் அடிச்சுட்டு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்தாரு. வந்துட்டு, உன் பொண்ணு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாசமாயிருக்கா, நீங்களாம் என் தங்கச்சிங்களே கிடையாது, உங்களெல்லாம் எங்க தங்கச்சின்னு சொல்லவே ரொம்பவும் அசிங்கமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு வாயை மூடுங்க, இதுக்கு காரணம் யாருன்னு நானே சொல்றேன்னு கூப்பிட்டு சொல்லும் போது அவங்க பையன் தான் காரணம்னு தெரிய வருது. நீங்களே தேவையில்ல, இந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமா சொல்றான்.